வெண்ணிலா வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெளியே வந்த நர்ஸ் வந்து இதில் சைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் நீட்டுறாங்க. எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும். இல்லை ஃபிட்ஸ் வந்திருக்குல்ல, அதுக்காக ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஒரு சைன் வாங்குவோம், அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி விஜய் சைன் பண்ணி கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள டாக்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலாக்கு வந்து எதுவுமே புரியாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு பேந்த முடிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து கண்ணாடி வெளியே வெண்ணிலாவை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விஜய் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாரு. ஆனால் காலே போக மாட்டேங்குது. சுத்தமாக டவரே இல்லச்சே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வெளியே வந்துடுறாங்க. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தலையில் எதுவும் இன்ஜுரி இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களா, அப்புறம் எப்படி ஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அப்போ டாக்டர் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து அவங்க யாருன்னே என்னன்னு தெரியாமல் இருந்தாங்க. இப்போ வந்து உங்களை மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ஒரு க்ளூ கிடச்சிருக்குல்ல, அதனால் அவங்க வந்து அதை ரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தான் யார், உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத வந்து அவங்க மனசு ரொம்ப தீவிரமாக ஆராய ஆரம்பிச்சிருக்குது. அதனால் அவங்க மைண்டை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதுனால தான் அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்திருக்கு. அது வந்து காமன் தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் வந்து இங்கே அப்சர்வேஷனில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம், வெயிட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லி அப்போ நம்ம இங்கே தான் இருந்தாகணும், அப்போ காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவர் கிடைக்காதனால நம்ம கொஞ்சம் தள்ளி வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே வராரு. அப்போவுமே அங்கே வந்து டவர் கிடைக்கல. சரின்னு சொல்லி அப்போ ரூம் பக்கத்தில் வராரு. உடனே நர்ஸ் வந்துட்டு சார் எங்கே சார் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக போனேன், இங்கே டவர் இல்லைல்ல, அதனால தான் வெளியே கொஞ்சம் தள்ளி போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க சார், அடிக்கடி அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிக்ஸ் வரும் சரியாகிற வரைக்கும், அதனால் அட்டெண்டர் கூடவே இருக்கணும், நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் மெடிசின்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காவேரிக்கு ஃபோன் பண்ண முடியாமல் விஜய் வந்து ரூம்குள்ளே போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் போய் பார்க்குறாரு விஜய். டாக்டர் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, வீட்டில் வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம், ரொட்டீனாக ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வீட்டில் வச்சு பார்த்துக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை, அவங்க ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும், நான் ரெகுலராக வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு விஜய். சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க, காவேரி வந்து விஜய் பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து காவேரிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ட்ரை பண்ணுறாரு. ரெண்டு பேருக்குமே என்கேஜ் டோன் வருது. அதனால் காவேரி வந்து பேசாமல் ஃபோனை வச்சுட்டு அப்படியே அழுகிற மாதிரி ஆயிடுறாங்க. விஜய் வந்து காவேரியும் விஜயும் ஒன்றா இருந்த நினைவுகளை எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சரி ரொம்ப டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. அப்போ நர்ஸ் வந்து ரூம்லேருந்து வெளியே வராங்க. சிஸ்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அட்டெண்டர் ஒருத்தங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்லவும், இல்லை நான் டாக்டர்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன், வேற ஒரு சிஸ்டர் அரேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஓ டாக்டர்கிட்டே பேசிட்டீங்களா, சரி ஓகே, அப்போ இன்சார்ஜ் மேம் வந்து ஒரு நர்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, நீங்கள் கிளம்பிக்கோங்க சார், அவங்கள பார்த்துறேன்னு சொல்லி அவங்க போகிறாங்க. சரின்னு சொல்லி வெண்ணிலாட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ வெண்ணிலா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவங்க முழிச்ச உடனே சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், காவேரி வந்து அங்கே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் வந்து காலையில் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா அந்த வெண்ணிலா வந்து அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இப்படி பயப்படுற மாதிரி ஆகுறாங்க. உடனே ஒன்றும் பயப்படாத, சிஸ்டர்லாம் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க, நான் காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஆனால் விஜயோட பேர் கூட தெரியாததுனால அவங்களை என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியாமல் கையை அசிஸ்ட் இப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க கை நீட்டிட்டு அப்படி கூப்பிட ட்ரை பண்ணும்போதே விஜய் வந்து வெளியே போயிடுறாரு. ஆனால் அவங்க இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து அந்த பதட்டத்திலே வந்து மறுபடியும் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடுது. அதை பார்த்தோன்னா நர்ஸ் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு கையும் காலை பிடிக்கிறாங்க. அவங்களால இது பண்ண முடியல. உடனே இன்னொரு சிஸ்டர்னு கூப்பிடுறாங்க. உடனே இன்னொருத்தவங்களும் ஓடி வராங்க. ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி அவங்களை அமைதிப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனால் அது முடியல. இப்போதான் அவங்க அட்டெண்டர் போனாங்க, நான் அவங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் வந்து சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. விஜயும் அவசரமாக ஓடி வராரு. பயங்கரமாக ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்குது வெண்ணிலாக்கு. அதை பார்த்த உடனே விஜய்க்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிருது. ரொம்ப டென்ஷனாகவும் பயந்துட்டும் விஜய் வந்து அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வீட்டில் காட்டுறாங்க, காவேரியோட பாட்டி வந்து வெளியே வராங்க. அவங்கள பார்த்த உடனே கங்கா இருந்துட்டு என்ன பாட்டி எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போன மாப்பிள்ள வந்து வந்த மாதிரியே தெரியல, கார் சத்தமே கேட்கல, அதனால தான் அவர் வந்துட்டாரா இல்லையான்னு சொல்லி நான் போய் பார்த்துட்டு வர ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எல்லாம் அவர் வந்திருப்பாரு, நீ போ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஆனால் வந்திருந்தா கார் சவுண்டு கேட்டிருக்குமே, எனக்கு வந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே திரும்ப ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. என்னாச்சு வெண்ணிலா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பதட்டமாயி வெண்ணிலா பக்கத்தில் வராரு. அங்கே கங்கா கிட்ட வந்து பாட்டி வந்து கோச்சுக்கிறாங்க. என்ன நீ சொல்லிட்டு இருக்க, காலையில் போன மனுஷன் இன்னும் வரல, நானும் சாரதாவும் இங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எந்த காரும் வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லியிருப்பாங்க. காரில் தான் வரணுமா என்ன, ஏதாவது வேலையாக இருக்குன்னு சொல்லி காரை எங்காவது அமைச்சிருக்கலாம், அவங்க வந்திருப்பாங்க பாட்டி, நீ வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துட்டே தான் இருந்தேன், அவங்க இன்னும் வரல, நீ வேணா காவேரிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேள அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. எதுக்கு, அவளுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா என் புருஷனை சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவள் கவுச்சுக்கிட்டால அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அவள் கவுச்சுக்கிறாங்கிறக்க வேண்டி நம்ம கண்டு காணாமல் இருக்க முடியுமா, நீ ஃபோன் போட்டு மரியாதையே கேளு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அது சரி இருங்க பாட்டி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு அப்படிங்கும்போது அவங்க கையில் ஃபோன் இல்லை. சரி எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், நானே நேரில் போய் பார்த்துட்டு வரேன், நீ போ பாட்டி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து போகிறாங்க. அங்கே
உள்ளே போன கங்கா வந்து காவேரி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தொலைவுறாங்க. அப்போ ஹாலில் ராகினி தான் இருக்காங்க. கங்காவை பார்த்தோன்னா வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கங்கா வந்து அவங்கள கண்டுக்காத மாதிரி உள்ளே போகிறாங்க. எங்கே போகிறீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து அவங்கள தடுக்கிறாங்க. ஏய் விடு கையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட்டி விட்டுட்டு உள்ளே போகிறக்கு பார்க்குறாங்க. நீங்கள் அடிக்கடி முந்தியெல்லாம் இங்கே வரவே மாட்டீங்க, ஆனால் இப்போல்லாம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. ஆனால் கங்கா வந்து அவங்கள முறைச்சிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. சரிஞ்சு போன உங்கள் தங்கச்சி வாழ்க்கையை நிமித்திற்காக தான் இங்கே வந்துகிட்டு இருக்கீங்களா, இதுக்கு பாலமாக செயல்படுறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறாங்க ராகினி. நீங்கள் வந்து இப்படியெல்லாம் முயற்சி எடுக்கிறதுனால எல்லாம் உங்கள் தங்கச்சி வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்துட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நக்கலாக வர பேசுகிறாங்க. பெருசாக என்ன சின்னதாக கூட எதுவும் நடக்க போகிறது கிடையாது. மாற்றி இதுக்கு அதுக்கு நடக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் உங்கள் தங்கச்சியை கையோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வேற ராகினி பேசிகிட்டு இருக்காங்க. கங்கா வந்து பயங்கரமாக முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. எப்போ கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்டுக்கிட்டு, எப்போ நடந்தாலும் அதுதான் நடக்க போகுது, அதுக்கு எதுக்கு உங்கள் வேலையை வேற கெடுத்துக்கிறீங்க டெய்லரம்மா, எப்போவோ நடக்க போகிறது இப்போவே நடந்துட்டு போட்டு அதுக்கு உங்கள் பொழப்பாவது மிச்சமாகட்டும், பேசாமல் அவளை கையோட கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி திமிரா வேற பேசிகிட்டு இருக்காங்க ராகினி. கங்கா வந்து முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன முறப்ப வேண்டி கிடக்குது, உங்களுக்கு வர 5-10 கெடுதேன்னு சொல்லி ஒரு அக்கறையில் தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா வேற பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கங்காவுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. ஏண்டி உன் முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் இந்த மாதிரி பேச வர ஆரம்பிச்சிட்ட, எத்தனை செருப்படி வாங்கினாலும் எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு திரும்ப பழையபடி முதல்ல ஆரம்பிக்கிற, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி வேற கேட்குறாங்க கங்கா. அப்போவும் திமிரடங்காம தான் பேச ஆரம்பிக்கிறாங்க ராகினி. நான் ஒன்றும் பொழப்பத்து போய் இந்த வீட்டில் இல்லடி, உன் தங்கச்சியை இந்த வீட்டை விட்டு ஓடோட விரட்டுறதுக்காக தான் வந்து நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. உடனே கங்கா வந்து நீ இந்த மாதிரி கனவு கண்டுட்டே வந்து போட்டிட்டு, ஆனால் காவேரி வந்து அவள் புருஷன் கூட 100 வருஷம் சந்தோஷமாக வாழ்வா, அதை பார்த்து நீ வயிறு எரிஞ்சு சாவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய் என்னடி சாவுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. ரச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ராகினியோட கையை தட்டி விட்டுட்டு கங்கா வந்து உள்ளே போயிடுறாங்க. காவேரி பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. காவேரி வந்து இருட்டில் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தூரமாக நின்று கங்கா வந்து காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு காது கேட்கல. உடனே கங்கா வந்து காவேரி இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. என்னடி இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. உன் வீட்டுக்கார் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கங்கா கேட்கவும், இல்லைக்கா இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வரலைன்னா நீ அதுக்கு வேண்டி சும்மா இருப்பியா, காலையில் போனவர் இன்னும் வரலன்னு சொல்லி ஒரு ஃபோனாவது பண்ணி கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கங்கா கேட்கவும், நான் ஃபோன் பண்ணேங்க்கா அவருக்கு கால் போகலை அப்படின்னு சொல்லி கவலையாக சொல்கிறாங்க. அவங்களவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க கங்கா. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.